தளபதி விஜய் தன் கடைசி திரைப்படமான தளபதி 69 என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார். வினோத் இப்படத்தை இயக்க அனிருத் இப்படத்திற்கு இசையமைக்கிறார். தெலுங்கில் பிரபலமான தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் இப்படத்தை தயாரிக்கிறது. மேலும் பூஜா ஹெக்டே, பாபி தியோல், பிரகாஷ் ராஜ் என பலர் இப்படத்தில் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. தற்போது இப்படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்து இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. சில வருடங்களுக்கு முன்பு இப்படத்தின் படப்பிடிப்பு மிக பிரம்மாண்டமான பாடல் காட்சியுடன் துவங்கியது. அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் படப்பிடிப்பு நடைபெற்றது. சொன்ன தேதிக்கு முன்னரே முதல் கட்ட படப்பிடிப்பை முடித்து விட்டாராம் வினோத். இதனால் தளபதி விஜய் மற்றும் தயாரிப்பு நிறுவனம் மகிழ்ச்சியில் உள்ளனர். இதைத் தொடர்ந்து நேற்று இப்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு துவங்கியுள்ளது. தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, பாபி தியோல் ஆகியோர் படப்பிடிப்பில் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் தளபதி 69 படத்தை பற்றிய ஒரு தகவல் தற்போது கிடைத்துள்ளது. அதாவது தளபதி 69 திரைப்படத்தின் வெளிநாட்டு உரிமையை துபாயை சேர்ந்த ஒரு பிரபல நிறுவனத்தினர் வாங்கியுள்ளார்களாம். கிட்டத்தட்ட 75 கோடி கொடுத்து தளபதி 69 வெளிநாட்டு உரிமையை அந்நிறுவனம் வாங்கி இருப்பதாக தகவல் வந்துள்ளது. இன்னும் இப்படத்தின் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பை முடிவடையாத நிலையில் இப்படம் 75 கோடி வரை வசூலித்திருக்கின்றது. இதையடுத்து டிஜிட்டல் ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ் போன்ற பல விஷயங்கள் உள்ளது. இதை வைத்து பார்க்கையில் இப்படம் ரிலீஸுக்கு முன்பே லாபகரமான படமாக இருக்கும் என்று தெரிகிறது. இதே போலதான் கோட் படமும் ரிலீஸுக்கு முன்பே லாபகரமான படமாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு அமைந்தது. கிட்டத்தட்ட 100 கோடி லாபம் கிடைத்ததாக தயாரிப்பாளர் தெரிவித்திருந்தார். அதே போல பட்ஜெட்டை விட பல கோடி லாபத்தை தளபதி 69 திரைப்படமும் பெரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் தளபதி 69 திரைப்படத்தின் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே வரை நடைபெற இருக்கின்றதாம். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் இப்படம் வெளியாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அநேகமாக அடுத்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.